வேதா கிட்ஸ் சேனல். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் பார்க்க போகும் கதை காகத்தின் ராஜதந்திரம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு காகம் தன் குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் வேரில் இருந்த ஒரு பொந்தில் ஒரு கருநாகப் பாம்பு வசித்தது. காகம் இரை தேடி வெளியே சென்றது. அந்த நேரம் பாம்பு மெதுவாக மேலே ஏறியது. காகத்தின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் பாம்பு கொன்று சாப்பிட்டது. திரும்பி வந்த காகம் இதைக் கண்டு மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தது. தன் நண்பனான நரியிடம் காகம் எல்லாவற்றையும் சொல்லி அழுதது. என்ன ஆச்சு? நான் உனக்கு உதவுறேன். வலிமையால் முடியாது, தந்திரம் தேவை. மறுநாள் இளவரசி ஆற்றில் குளிக்க வந்தாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காகம் மின்னல் வேகத்தில் முத்து மாலையை கவ்வியது. காவலர்கள் உடனே காகத்தை துரத்தினர். காகம் நேராக அந்த ஆலமரத்திற்கு பறந்து முத்து மாலையை பாம்பின் பொந்துக்குள் போட்டது. பொந்தில் கைவிட்டதும் பாம்பு சீறிக்கொண்டு வெளிவந்தது. உடனே காவலர்கள் அதை கொன்றனர். நீதி, வலிமையை விட மதியூகம், புத்திசாலித்தனம் எப்போதும் சிறந்தது. தச்சனும் நன்றியுள்ள யானையும். ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் ஒரு தச்சன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் பட்டறையில் தினமும் மரவேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது காட்டிலிருந்து ஒரு பெரிய யானை நொண்டியபடி வந்தது. யானையை பார்த்ததும் தச்சன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் யானை தன்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சைகை காட்டியது. அதன் முன்னங்காலில் ஒரு பெரிய மூங்கில் முள் குத்தி இருந்தது. அதை பார்த்ததும் தச்சனின் மனம் கரைந்தது. அவன் மிக மெதுவாக அந்த முள்ளை அகற்றினான். பிறகு மூலிகைச் சாறு வைத்து இரத்தத்தை நிறுத்தினான். யானை தன் நன்றியை மென்மையாக வெளிப்படுத்தியது. பல ஆண்டுகள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் காட்டில் ஒரு ஆக்ரோஷமான சிறுத்தை தச்சனை துரத்தியது. அப்போது அன்று உதவி பெற்ற அதே யானை வந்து அவனை காப்பாற்றியது. நீதி, நாம் கைமாறு கருதாமல் செய்யும் உதவி ஒரு நாள் நமக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை உழைப்பால் வென்ற எறும்பு. ஒரு அழகான கோடைக்காலம். காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. எறும்புகள் வரிசையாக நின்று காட்டில் கிடைக்கும் தானியங்களை சேகரித்துக் கொண்டிருந்தன. அந்த தானியங்களை தங்கள் புற்றிற்குள் பாதுகாப்பாக அடுக்கி வைத்தன. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு வெட்டுக்கிளி மரக்கிளையில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. ஏன் எறும்புகளே, இப்படி மதிய நேரத்தில் உழைக்கிறீர்கள்? வாருங்கள், என்னோடு பாடி விளையாடுங்கள். மழைக்காலத்திற்கு உணவு தேடுகிறோம். எறும்புகள் மழைக்காலத்திற்கு உணவு தேடுகிறோம் என்று சொன்னன. வெட்டுக்கிளி சிரித்தது. மழைக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதே. ஆனால் திடீரென பருவநிலை மாறியது. அடைமழை பெய்தது. காடு முழுவதும் வெள்ளக்காடானது. வெட்டுக்கிளியால் வெளியே சென்று ஒரு இலை கூட பறிக்க முடியவில்லை. பசியால் வாடிய வெட்டுக்கிளி உதவி தேடி அலைந்தது. அது எறும்பின் புற்றிற்கு வந்து உதவி கேட்டு கெஞ்சியது. நாங்கள் உழைத்த போது எங்களை கேலி செய்தாய் அல்லவா? இப்போது உன் பாட்டை வைத்தே பசியை தீர்த்துக்கொள் என்றன. நீதி, இன்பமான காலத்தில் சேமிக்க தெரிந்தவன் தான் துன்ப காலத்தில் நிம்மதியாக இருப்பான். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஓநாயின் அநியாயமான வாதம். ஒரு அழகான காட்டில் ஒரு தெளிந்த ஆறு மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் மேல் பகுதியில் ஒரு ஓநாய் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு சற்று கீழே ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி பயத்துடன் தண்ணீர் குடித்தது.
ஓநாய்க்கு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஏய் ஆட்டுக்குட்டியே, ஏன் என் குடிநீரை அழுக்கு செய்கிறாய்? ஐயா, நீர் மேலிருந்து எனக்குத்தான் வருகிறது. நான் எப்படி உங்கள் தண்ணீரை அழுக்கு செய்ய முடியும்? சரி, போன வருஷம் நீ என் குடும்பத்தை பத்தி தவறா பேசுனியே. ஐயா, எனக்கு வயசு 6 மாதங்கள் தான். போன வருஷம் நான் பறக்கவே இல்லை என்று ஆட்டுக்குட்டி சொன்னது. அதை கேட்டதும் ஓநாய் மேலும் ஆத்திரமடைந்தது. நீ இல்லை என்றால் உன் அப்பாவாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் இனமே எனக்கு பிடிக்காது. அநியாயமான வாதங்களுடன் ஓநாய் தன் தீய எண்ணத்தை நிறைவேற்றியது. ஆற்றங்கரை மீண்டும் அமைதியானது. ஆனால் அநியாயம் நடந்தது. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்ளலாம். நீதி தீயவர்களுக்கு பிடிக்காத ஒருவரை அழிக்க அவர்கள் எந்த பொய்யையும் காரணமாக்குவார்கள். 3 மீன்களின் தலைவிதி, புத்தியும் சோம்பேறித்தனமும் என்ன செய்யும் என்பதை சொல்லும் கதை. ஒரு அழகான ஏரியில் 3 மீன்கள் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவர்கள் மூவரும் நண்பர்கள், ஆனால் குணங்கள் வேறு. முதல் மீன் எதையும் முன்கூட்டியே திட்டமிடும் குணம் கொண்டது. இரண்டாம் மீன் ஆபத்து வந்தால் தப்பிக்க தெரிந்த புத்திசாலி. மூன்றாம் மீன் சோம்பேறி, விதி பார்த்துக்கொள் என்பதே அதன் நம்பிக்கை. ஒரு மாலை நேரத்தில் 2 மீனவர்கள் ஏரியை கடந்து சென்றார்கள். இந்த ஏரியில் நிறைய மீன்கள் இருக்கின்றன. நாளை காலை வலை வீசுவோம். நண்பர்களே, இப்போதே இந்த ஏரியை விட்டு வெளியேற வேண்டும். ஏன், என்ன ஆபத்து? ஆமாம், சொல்லுங்கள். நம்ம போகலாம். இரண்டாம் மீன் யோசித்தது. மூன்றாம் மீன் கவலைப்படாமல் தூங்கியது. முதல் மீன் உடனே ஏரியை விட்டு வெளியேறியது. மறுநாள் காலை மீனவர்கள் வலை வீசினார்கள். இரண்டாம் மீன் செத்தது போல நடித்தது, அதனால் தப்பித்தது. ஆனால் சோம்பேறியான மூன்றாம் மீன் பிடிபட்டு இறந்தது. நீதி வருமுன் காப்பதே சிறந்தது. சோம்பேறித்தனம் உயிருக்கே ஆபத்தாக முடியும். அன்பு குழந்தைகளே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை குரங்கும் பூனைகளின் ரொட்டிச் சண்டையும். ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு சுவையான ரொட்டி வாசனை வந்தது. அந்த வீட்டிலிருந்து 2 பூனைகள் ஒரு ரொட்டியை திருடின. ரொட்டியை எப்படி பிரிப்பது என்று அவைகள் யோசிக்க ஆரம்பித்தன. நான் தான் முதலில் பார்த்தேன். எனக்கு பெரிய துண்டு வேண்டும். நான் தான் முதலை கவ்வினேன். அதிக எனக்கு தான். இல்ல, அது எனக்கு தான். சிறிய வாக்குவாதம் பெரிய சண்டையாக மாறியது. அப்போது மேலே இருந்த மரத்திலிருந்து ஒரு குரங்கு இறங்கி வந்தது. ஏன் சண்டை? ஏன் சண்டை? நான் நியாயமான நீதிபதி. ரொட்டியை 2ஆக உடைத்து தராசில் வைச்சது குரங்கு. இது கணமருக்கே என்று சொல்லி ஒரு கடி கடித்தது. இப்படியே மாறி மாறி கடித்ததில் ரொட்டி சின்னதாகிக் கொண்டே போனது. போதும், மிச்சத்தை எங்களுக்கு கொடு. இது என் வேலைக்கான கூலி என்று சொல்லி கடைசி துண்டையும் சாப்பிட்டது. நீதி, 2 பேர் சண்டையிட்டால் 3ஆம் நபர் அதை சாதகமாக்கிக் கொள்வார். தலைப்பு: தந்திரத்தால் வென்ற மான். அந்த காட்டின் நடுவே ஒரு அழகான ஓடை மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓடைக்கு புள்ளிமான் ஒன்று கடும் தாகத்துடன் வந்தது. அந்த மான் அழகானது, அதைவிட அதிகமாக புத்திசாலியும். தாகம் தாங்காமல் மான் குனிந்து நீர் பருகத் தொடங்கியது. அப்போது புதர்களுக்கு பின்னால் ஏதோ அசைந்தது. அங்கே ஒரு பெரிய புலி மானை கவனித்துக் கொண்டிருந்தது. இன்று எனக்கு நல்ல வேட்டை, உன்னை சாப்பிடப் போகிறேன். மானின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அது நிதானத்தை இழக்கவில்லை.
பயம் வேண்டாம், புத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று மான் நினைத்தது. புலி ராஜாவே, என்னை சாப்பிடுவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். நான் இப்போதான் ஒரு நீல நிற விஷக்காளான சாப்பிட்டேன். ஐயோ, விஷமா என்று புலிக்கு பயம் வந்தது. உன்னை சாப்பிட்டு நான் சாவதா? எனக்கு இந்த மானே வேண்டாம். நீதி எப்பேற்பட்ட ஆபத்திலும் நிதானமாக யோசித்தால் உயிர் பிழைக்கலாம்.